ஹாய் ஹலோ பிரைசலான் வீவர்ஸ். இன்னைக்கு நம்ம இந்தியாவின் புனித அப்போஸ்தலன் அழைக்கப்படுற சாது சுந்தர் சிங்கோடைய வாழ்க்கை வரலாறு சுருக்கமாக பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி 1889 பஞ்சாப் மாநிலம் ராம்பூர் என்கிற ஊரைச் சேர்ந்த ஒரு பெரிய செல்வந்தருடைய குடும்பத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதற்கு சுந்தர் என்ற பெயர் வைத்து மிகவும் செல்லமாக வளர்த்தார்கள். அந்த குழந்தை வளர்ந்து இளம் வாலிபனான சமயத்தில் அவனுடைய தாயார் மரித்து போய்விட்டார்கள். ஒரு சமயம் அவனுடைய தாயார் கடவுள் ஒருவர்தான் உண்மையான அன்புள்ளவர் என்று ஏற்கனவே அவனிடத்தில் சொல்லியிருந்தபடியினால் யார் அந்த கடவுள், அவரை பார்க்க வேண்டும், அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மிகுந்த வாஞ்சையோடு கடவுளை தேட ஆரம்பித்தான். அதாவது கடவுள் வந்து என்னை சந்திக்க வேண்டும் அல்லது நான் தற்கொலை பண்ணி செத்து விடுவேன் என்கிற மனநிலைமைக்கு போய்விட்டான். அந்த அளவிற்கு தெய்வத்தை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு தாகம் அவனுக்குள் இருந்தது. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து பிரத்யட்சமாக அவனுக்கு தரிசனமாகி, மகனே, நான் தான் உன்னை சிருஷ்டித்த தேவன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தினார். அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவரை அவன் அவரை வெளிநாட்டு கடவுள் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின மெய்யான தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை அவன் அறிந்து கொண்ட போது தன்னுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது ஒரு இனம் புரியாத சந்தோஷம் அவனுடைய உள்ளத்தை நிரப்பியது. இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல ஆரம்பித்தான். அதன் நிமித்தமாக அவனுடைய குடும்பத்திற்குள் பிரச்சனை வந்தது. அவர்கள் சீக்கிய மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தபடியினால் அவனுடைய தந்தை அவனிடத்தில், மகனே, இயேசு கிறிஸ்து உனக்கு தரிசனமாகி நீ மட்டும் உன் மனதுக்குள் வைத்துக்கொள், அதை எல்லோரிடத்திலும் போய் சொல்லி கொண்டு திரிகிறாய் என்று சொல்லி கேட்டார். அதற்கு அவன், அப்பா, அவரை பற்றி என்னால் மற்றவர்களிடத்தில் சொல்லாமல் இருக்க முடியாது. அதில் எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கின்றது. அவன் பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தை எல்லோரும் பெற வேண்டும் அல்லவா? அந்த இயேசு கிறிஸ்துவை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் நான் எல்லோரிடத்திலும் அவரை பற்றி சொல்லுகிறேன் என்று சொன்னான். அவனுடைய தகப்பன் எவ்வளவோ சொல்லி பார்த்தார், ஆனால் அவன் கேட்கவில்லை. இந்நிலையில் அவனுடைய தகப்பன் எப்படியாவது அவனுடைய மனதை மாற்றிவிட வேண்டும் என்று எண்ணி ஒரு நாள் ஏராளமான பணத்தையும் பொன் ஆபரணங்களையும் அவனுக்கு காட்டி, மகனே, என்னுடைய இந்த பணம், செல்வம் எல்லாம் உனக்கு தான், இதையெல்லாம் நீ எடுத்துக்கொள். அது மட்டுமல்ல, நம்முடைய சொந்தத்தில் ஒரு அழகான பெண் இருக்கிறாள், அவளை உனக்கு பார்த்திருக்கிறோம், நீ அவளை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக இரு, இந்த இயேசுவை பற்றி சொல்வதை மட்டும் விட்டுவிடு என்று சொல்லி பார்த்தார். அதற்கு அவன், அப்பா, எனக்கு எந்த பொண்ணும் வேண்டாம், எந்த பெண்ணும் வேண்டாம், பணமும் வேண்டாம், இயேசு கிறிஸ்து மட்டும் எனக்கு போதும் என்று திட்டமாக சொல்லிவிட்டான். அதை கேட்ட அவனுடைய தகப்பன் மிகுந்த மன வருத்தத்துடன் உண்டாகி, சமுதாயத்தை, நம்முடைய குடும்பத்தை குறித்து இழிவாக பேசுவார்களே, எப்படி ஒரு மகன் உனக்கு தேவையா என்று பலரும் கேட்பார்களே என்று அவமானப்படுத்துவார்களே என்று எண்ணி அவனுடைய தகப்பன் அவனை கொன்றுவிட வேண்டும் என்று தீர்மானித்து உணவில் விஷத்தை கலந்து கொடுத்தார். ஆனால் தேவனுடைய கரம் அவனோடு இருந்தபடியினால் அந்த விஷத்தினால் அவனுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராதபடிக்கு கர்த்தர் அவனுடைய ஜீவனை பாதுகாத்தார். அதுக்கு பிறகு அந்த வாலிபன் தன் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்காக முழுமையாக ஒப்பு கொடுத்தார். சீசனாக மாறி அவரை பற்றி அறிவிக்க ஆரம்பித்தான். அந்த வாலிபன் தான் சாது சுந்தர் சிங் என்கிற பெயரில் தன் கால்களில் செருப்பு கூட அணியாதபடி இந்தியா உட்பட உலகத்தின் பல தேசங்களில் கால்நடையாகவே நடந்து சென்று இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்தார். புத்த மதத்தை பின்பற்றுகிற திபெத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்துக் கொண்டிருந்த போது அங்குள்ள மக்கள் அவர் மீது கடும் கோபம் கொண்டு, இவன் யார், புதிதாக ஒரு கடவுளை பற்றி நம்மிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அவரை பிடித்து ஊர் கூட்டத்தின் மத்தியில் நிறுத்தி விசாரித்து அவருக்கு மரண தண்டனையை விதித்தார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்த ஒரே காரணத்திற்காக அவரை ஒரு பெரிய மரண கிணற்றுக்குள் போட்டு விட்டார்கள். அந்த கிணற்றின் மேல் பகுதி ஒரே ஒரு சின்ன துவாரம் மட்டுமே இருக்கும். அதன் வழியாகத்தான் குற்றவாளிகளை அந்த கிணற்றுக்குள் போடுவார். அந்த மரண கிணற்றுக்குள் ஒரே இருளாக இருக்கும். அதற்குள் மரித்து போன மனித சடலங்கள் அழுகி போன நிலையிலும் சகிக்க முடியாத அளவிற்கு துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கும். அதற்குள் போடப்படுகிற குற்றவாளிகள் உணவில்லாமல், குடிக்க தண்ணீர் இல்லாமல் கடைசியில் மரித்து போய்விடுவார்கள். அப்படிப்பட்ட மரண கிணற்றுக்குள் போடப்பட்ட சாது சுந்தர் சிங் அவர்கள், ஆண்டவரே, நான் இன்னும் அநேகருக்கு உண்மை பற்றி சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், இதிலிருந்து என்னை யார் காப்பாற்றுவார் என்று கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார். திடீரென்று அந்த துவாரத்தின் வழியாக ஒரு கயிறு கிணற்றுக்குள் கீழே இறங்கி வந்தது. அந்த கயிற்றை பிடித்து மேலே ஏறி வா என்கிற ஒரு சத்தமும் அவருடைய காதுகளில் கேட்டது. யாரோ என்னை காப்பாற்ற வந்திருக்கிறார்கள் என்று எண்ணி சாது சுந்தர் சிங் அவர்கள் அந்த கயிற்றை பிடித்து மேலே ஏறி வந்து பார்த்தபோது அங்கே ஒருவரும் இல்லை. அப்போது அவர், கர்த்தர்
தான் தம்முடைய ஒரு தூதரை அனுப்பி தன்னை காப்பாற்ற இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டார். அதன் பிறகு அவர் பல வருடங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து தேவராஜ்யத்திற்குள் பிரவேசித்தார். அவர் எப்படி மறைத்தார் என்று இதுவரை யாருக்கும் தெரியாது. அவருடைய வாழ்க்கை புனிதமானது. அவர் இந்தியாவின் புனித அப்போஸ்தலர் என்றும் அழைக்கப்படுகிறார்.